வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கின்றோம். இணையதளத்துக்கூடாக இணைந்திருக்கிற உங்களையும் நாங்கள் அன்புடனே வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய கூட்டத்தை ஆரம்பிக்கும் முகமாக அனைவரும் எழுந்திருந்து வாழ்நாள் முழுதும் உம்மை போற்றுகிறேன் இந்த ஆருயிர் ஆண்டவரை எனும் பாடலை நாங்கள் பாடுவோம். அனைவரும் எழுந்திருந்து நன்கு தெரிந்த பாடல், நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். இந்த கூட்டத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். சகோதரர் ஞான பிரகாசம் அவர்கள் முன்னால் வந்து ஜெபிப்பார். நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். நாங்கள் கண்களை மூடிய வண்ணமாக ஜெபத்திலே சேர்ந்திருப்போம். பரலோகத்திலே வீற்றிருக்கிற சர்வ அதிகாரமுள்ள உன்னதமான பராக்கிரம் நிறைந்த தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, வாழ்நாள் முழுவதும் உம்மை போற்றுகிறோம் இந்த நாருயிர் ஆண்டவரே. எப்படியான இருதய சிந்தையத்தோடு கூட எம் ஒவ்வொருவரையும் அழைத்த தேவனாக இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்படியான சிந்தையோடு கூட வந்திருக்கிறதான எம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள். இந்த நாளிலும் கூட்டத்தை வழிநடத்துகிற சகோதரனோடு கூட இருந்து வழிநடத்துங்கள். நேர்த்தியான பாடல்கள் மூலமாய் சபையை வழிநடத்துவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடலுக்கு ஏற்ற விதமாக இசைகளை இசைப்பதற்கு நீர் கொடுத்துருக்கதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்துருக்க தாளந்துகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேர்த்தியாய் காரியங்களை வாசிப்பதற்கு கர்த்தர் பெரிதான கிருபையை கொடுத்தார்கள். சபையில் இருக்கிற எம் ஒவ்வொருவருக்கும் பாடலை நேர்த்தியாய் பாடுவதற்கு நாவுகளுக்கு பலத்தை கொடுத்தார்கள், வழிநடத்துங்கள். இப்படியாக அந்த கூட்டத்திலும் ஆண்டவரே இணைந்து கொண்டிருக்கிறதான சமூக வலைத்தளத்திலும் இணையதளத்திலும் இருக்கிறதான உமது பிள்ளைகளோடு விசுவாசிகளோடு கர்த்தர் கூட இருந்தவர்கள் தடங்கள் இன்று ஆண்டவரே இந்த சுவிசேஷ கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கும் கர்த்தர் பெரிதான கிருபை செய்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற தாசனோடு கூட இருந்தவர்கள் வந்திருக்கிற வெறுமனே திரும்பாத வண்ணம் உடைய வார்த்தையினாலே நிரம்பினவர்களாக இந்த இடத்துல திரும்புவதற்கு கர்த்தர் பெரிதான கிருபை பாராட்டியார்கள். வந்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளையும் சீக்கிரமாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளுங்கள். இப்படியான காரியங்களை பொறுப்படுங்கள், வழிநடத்துங்க. எல்லா விதமான துதி கணம் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துவதோடு ஜெப விண்ணப்பங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமேன். நன்றி. அமர்ந்து கொள்ளுங்கள். சிலர் தொழில் முடித்து வந்திருக்கிறீர்கள், சிலர் தூர இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களை களைப்படைய செய்ய விரும்பவில்லை. ஆக நாங்கள் அமர்ந்த வண்ணமாக பாடலை பாடுவோம். இந்த நாளில் பாடல்கள் யாவுமே நாம்
அறிந்த மறந்த நமக்கு புதிய பாடல்களின் கலவையாக இருக்கிறது. இந்த பாடல்கள் எல்லாம் நான் தெரிந்தெடுக்கும் பொழுது என்னை நான் உமக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், நான் உமது அடியேன் என்னும் தலைப்பிலே இருக்கும் பாடல்களாய் தெரிந்தெடுத்தேன். ஆனால் கடைசியில் தெரிந்தெடுத்து முடித்துவிட்டு பார்க்கும் பொழுது எல்லா பாடல்களுமே வாழ்நாள் நாள் முழுவதும் நான் உம்மை துதிப்பேன் என்னும் அர்த்தத்திலே அமைந்திருக்கிறது. ஆக இந்த பாடல்களை பாடும் பொழுது இந்த பாடல்கள் உங்களுக்கு என்ன அர்த்தத்தில் அமைகிறது என்பதை நீங்கள் அர்த்தத்துடனே பாடல்களை பாடுவோம். அடுத்த பாடல் நாங்கள் கடந்து செல்கின்றோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. அமர்ந்த வண்ணமாக உற்சாகமாக பாடும். முதலாவது பாடலை பாடும் பொழுது நான் பார்த்தேன் பலருடைய வாய் அசைந்தது, ஆனால் சத்தம் என்னால் கேட்க முடியவில்லை. ஆகவே நாங்கள் மிகவும் சத்தமாக உற்சாகமாக இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். பாடினீர்கள். நாங்கள் அடுத்த பாடலுக்கு கடந்து செல்லுவோம், நேரத்தை கடத்தாது. மிகவும் நன்கு பிரபல்யமான ஒரு பாடல், கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. இப்போ கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும்
இது சற்று வேகமான பாடல். நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடும் நன்கு அறிந்த பாடல். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. இன்னும் சத்தமாக பாடுவோம். இயேசு என்னும் நாமமே. அருமையாக பாடினீர்கள். இப்பொழுது நம்முடைய குரல்களுக்கு சற்று ஓய்வு. நாம் பாடப்போவதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆரம்பத்தின் நாளாக இருக்கிறது. சபை முன்னிலையில் முதலாக தன்னுடைய பாடலை பாட நம்முடைய அருமை சகோதரி மேஷா அவர்கள் வருகின்றார். அவருக்கு துணையாக நயமி சகோதரியும் வருகின்றார். ஆகிய அவர்கள் இருவரும் சேர்ந்து இப்பொழுது உங்கள் முன்னிலையில் ஒரு விசேட பாடலை உங்களுக்காக தர இருக்கின்றார்கள். Oh
அருமையாக இருந்தது அல்லவா? தேவன் கொடுத்த அந்த திறமைக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவன் மென்மேலும் இந்த சகோதரியை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் ஜெபித்துக் கொள்கின்றோம். நாம் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பதாக இன்னும் ஒரு பாடலை பாடப்போகின்றோம். இந்த பாடலை நாங்கள் எழுந்திருந்து பாடுவோம். நன்கு அறிந்த பாடல், பாரினிலே நான் உயிருள்ள வரையே போற்றுவேன் தேவா துதிகளினாலே, இந்த யாத்திரையின் அந்த மதிலே பரலோக ஜீவியமாகுமே. பல வருடங்களாக ஹட்டன் பகுதியிலே நோவுட் என்கிற பிரதேசத்திலே ஊழியம் செய்து வருகிற நம்முடைய அருமை சகோதரன் செல்வராஜ் அவர்கள் நம் மத்தியிலே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அவரை நான் அன்போடு வரவேற்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக.
கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். சர்வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த தமிழ் சுவிசேஷ கூட்டத்திலே ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை தியானிப்பதற்கு நீங்கள் தந்திருக்க நல்ல சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசும்படியாக ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்துக்கு நீங்கள் தாமே வார்த்தையினூடாக நீங்கள் பேசும்படியாக வேண்டுகிறோம். உங்களோட கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலை நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தையினூடாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே கொண்டு வருகிறேன். நாங்கள் வேத பகுதியை வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 14 வசனம் வரை நாங்கள் வாசிக்க போகிறோம். எங்கள் மத்தியிலே சகோதரன் ஞானம் வாசிப்பார் வார்த்தைகளை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 14 வரை. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தார். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவள் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றார். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலாந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாத்து வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டுமென்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வதேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் இரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசல்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் ஜோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்லச் சொன்னார். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்களை பார்க்கிலும் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்திலே வந்து அவனை நோக்கி, தகப்பனே,
அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே ஜோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். நன்றி. 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வரும்பொழுது ஒரு மனிதனை குறித்து நாங்கள் இங்கே வாசிக்கிறோம். அதாவது சீரிய ராஜாவின் படைத்தலைவன் நாகமான் என்பவனை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் எத்தனையோ முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க, எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட இந்த வார்த்தையினூடாக இடைப்படுவாராக. இந்த நாகமானை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது நாகமானுடைய வாழ்க்கையிலே 5 தவறுகளை அவன் செய்கின்றான். அவனுடைய வாழ்க்கையில் 5 தவறுகள் அல்லது 5 பாவங்கள் அல்லது 5 பலவீனங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாகமான் ஒரு குஷ்டரோகி. 1ஆம் வசனம் கடைசி பகுதியிலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார், மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். இவன் இந்த சீரிய படையிலே இவன் மிகவும் ஒரு பலசாலி, தைரியசாலி. கர்த்தர் இவனை கொண்டு அந்த சீரிய தேசத்துக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இவனோ ஒரு குஷ்டரோகியாக காணப்படுகின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாகமானை குறித்து பார்க்கும் பொழுது, நாகமான் அவன் கர்த்தரை அறியாதவனாக காணப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு கொண்டு இரட்சிப்பை கொடுத்திருந்தார், சீரிய தேசத்துக்கு இரட்சிப்பை கொடுத்திருந்தார். ஆனாலும் இவன் கர்த்தரை அறியாதவனாக காணப்படுகின்றான் என்று இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். வாழ்க்கையிலே, மனிதருடைய வாழ்க்கையிலே பாவங்களிலே பெரிய பாவம் கர்த்தரை அறியாமல் வாழ்வது. ஆண்டவரை அறியாமல் இந்த உலகத்தில் வாழ்வது மிக மிக பெரிய ஒரு பாவம். ஏனென்றால் அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க பரலோகத்துக்கு போகணும். அந்த பாக்கியத்தை இந்த உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு மக்கள் கூட இழந்து போய் காணப்படுகிறார்கள். கர்த்தரை அறியாமல் வாழ்கிறார்கள். அது பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. ஆகவே தான் சுவிசேஷம் சொல்வதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இந்த மனிதன் முதலாவது இவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறியாமல் இருந்தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? கர்த்தரை அறிந்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமா? ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா என்பதை நாங்கள் இந்த மாலை நேரத்திலே, இந்த சுவிசேஷ கூட்டத்திலே நாங்கள் முதலாவது எங்களை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை அறியாமல் வாழ்வது அது பெரிய பாவமாக இருக்கிறது. உலக மக்கள் சங்கீதம் 14:1 சொல்லப்பட்டிருக்குது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். தேவன் ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி மதிகேடன் சொல்றான். மதிகேடன்னா துன்மார்க்கன், அவன் கர்த்தரை அறியாதவன். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு கர்த்தரை அறிந்தவர்களாக நாங்கள் வாழ்கிறோமா என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் பார்க்கிறோம், அவன் சரீர பிரகாரமாக குஷ்டரோகியாக இருந்தான். ஆவிக்குரிய விதத்திலும் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பாவியாக காணப்பட்டான். ஏனென்றால் குஷ்டரோகம் ஒரு இடத்திலிருந்து ஒரு சரீரத்தில் ஒரு பகுதியில் இருக்கும் என்றால் அது சரீரம் பூராவும் பரவி விடுகிறது, அநேக நேரங்களில் பரவி விடுகிறது. அதுபோல ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த பாவமானது நாளடைவிலே
அது பெரிதாக வந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்திலிருந்து நம்மை வேறுபடுத்தி விடுகிறது, தூரப்படுத்தி விடுகிறது. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், நாகமான் கர்த்தரை அறியாமல் வாழ்ந்த ஒரு மனிதனாக காணப்படுகின்றான். இந்த சம்பவத்தை நாங்கள் 14 வசனம் வரைக்கும் நான் ஏன் வாசிக்க சொன்னேன் என்னன்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு வசனத்தை வாசித்து கொண்டிருக்க முடியாது, அப்போ நேரம் போதாமல் போய்விடும். ஆகவே நாங்கள் 2வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த குஷ்டரோகியாக நாகமான் அப்படி இருக்கும் பொழுது சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஒரு சிறிய பெண்ணை குறித்து இந்த சம்பவத்திலே, இடைப்பட்ட சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சில நேரத்தில் ஒரு சிறு பெண், நம்ம சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்கள நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம். நாங்கள் சுவிசேஷம் சொல்கிறது கூட பெரியவங்களுக்கு தான் போயிட்டு சுவிசேஷம் சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்க தானே, நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் சின்ன பிள்ளைங்களை பற்றி கணக்கெடுக்க மாட்டேன். நாங்கள் ரட்சிக்கப்படணும், பெரியவங்க தான் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்தில் நான் பார்க்கிற ஒரு எத்தனை வயது என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த சிறிய பெண் என்ன செய்கிறாள் என்றால், அவள் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறாள், ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாள். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க என்று சொன்னால் 3வது வசனம், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். பாருங்க, குஷ்டரோகியாக தன்னுடைய எஜமான் காலகாலமும் வாழ்ந்து கொண்டு அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அந்த தன்னுடைய எஜமானிக்கு போய் அந்த சிறிய பெண் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் போனா இந்த குஷ்டரோகம் நீங்கும் என்பதை தன்னுடைய எஜமானிக்கு சொல்லி அந்த செய்தியை கூறுகிறாள். பிரியமானவர்களே, ஒரு முக்கியமற்ற, இதை இப்படி நாங்கள் சொல்வோம், முக்கியமற்ற ஒரு நபர் முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது முக்கியமில்லாத ஒரு சிறிய பெண்ணாக காணப்படுகிற அந்த சிறு பெண் படைத்தலைவனுடைய, முக்கியமான ஒரு படைத்தலைவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவள் சொல்லுகிற அந்த நற்செய்தியை கர்த்தர் அங்கீகரித்து, அவளுடைய விசுவாசத்தை அங்கீகரித்து அங்கே பெரிய காரியத்தை செய்கிறதை நாங்கள் இந்த சம்பவத்தினூடாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்ன செய்தி? இஸ்ரவேல் தேசத்திலே போய் என்னுடைய ஆண்டவன் எஜமான் இஸ்ரவேல் தேசத்தில் போயிட்டு ஜெபிப்பார் என்றால், அல்லது அங்கு போய் தீர்க்கதரிசியின் இடத்தில் போவார் என்றால் இவருக்கு சுகம் கிடைக்கும் என்ற நல்ல செய்தி. எனக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தி நிமித்தமாக என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பகுதிகளிலே, தொடர்ந்து வருகிற பகுதிகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு நிருபத்தை வாங்கி கொண்டு இஸ்ரவேல் தேசத்திலே போய் அந்த நாகமான் படைத்தலைவன் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய குஷ்டரோகம் எப்படியாவது நீங்க வேண்டும், அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே நாகமானுடைய நோக்கமாக இருந்தது. அவன் போய் அப்படி போகும் பொழுது அவன் வெள்ளி, பொன், மாற்று வஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறான். அவன் போய் எலிசாவினுடைய வாசற்படியில் நிற்கிறான். எலிசா உடனே ஒரு ஆள் அனுப்பி என்ன சொல்றான்? போய் அந்த யோர்தானில் 7 தரம் குளிக்க சொல்லும், அப்பொழுது அவருக்கு சுகம் கிடைக்கும். இப்போ இவன் ஒரு படைத்தலைவன், இன்னொரு படைத்தலைவன், ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் எலிசா வந்து இப்போ இவன் வந்து வெளியில் வந்து கூட பேசல, வெளியே வந்து கூட பேசல. ஆள் அனுப்பி சொல்றான், நீ போய் அந்த நாகமானை போய் அந்த யோர்தானிலே குளிக்கும்படியாக, மூழ்கி எழும்படியாக கட்டளையிடுகின்றான். அப்பொழுது அப்படி சொன்ன உடனே நாகமானுக்கோ மிகவும் பெரிய கோபம் வந்தது. 11வது வசனத்திலே வாசிக்கிற முதல் பகுதி, அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று
எனக்குள் நினைத்திருந்தேன், எனக்குள் நினைத்திருந்தேன் என்று நாகமான் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் செய்த இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த தவறு அல்லது அவனுடைய பாவம் என்னவென்றால், அவன் ஒரு கோபம் உள்ள மனுஷனாக இருந்தான். கோபம் உள்ள மனுஷன், உக்கிர கோபம் உள்ள மனுஷனாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது நமக்கு, எபேசியர் 4:26 நாங்கள் வாசிக்கும் பொழுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்படுது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாகமானை போல ஒருவேளை கோபம் கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம். சிறு சிறு காரியங்களுக்கு கூட திடீர்னு நாங்கள் கோபம் எடுக்கிறவங்களா இருக்கலாம். எங்களோட வாழ்க்கையை நான் யோசித்தேன், இந்த நாகமானுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், என்ன சுவிசேஷ கூட்டத்தில் சொல்ல போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இந்த நாகமானுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி ஆண்டவருக்கு முன்னாக காணப்படுகின்றோம். முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரை அறியாதவனாக இருந்தான். நாங்கள் கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கிறோம். அநேகர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு சிலர் இருக்கலாம், நீங்கள் கர்த்தரை இன்னைக்கு அறியாமல் இருக்கலாம். இரண்டாவது நாங்கள் அவன் பார்க்கும் பொழுது கோபம் உள்ள மனுஷனாக காணப்படுகிறார். எடுத்து அவன் உக்கிர கோபம், கடும் கோபம் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இது கர்த்தருக்கு முன்னாக ஒரு பாவமாக கணிக்கப்படுகிறது. கோபம் அவசரப்படுவோன்னு சொன்னால், நாம் கோபம் எடுப்போன்னு சொன்னால் நம்ம தேவனுடைய காரியத்தை செய்ய முடியாது. எங்களுடைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடத்து, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, அதே போல் சபையாரிடத்தில் நாங்கள் கோபம் கொள்ளுவர்களாக இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார், கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆகவே நாங்கள் இந்த நேரத்தில் யோசிச்சு பார்ப்போம், இவன் என்ன நினைக்கிறான். எலிசா வெளியில வந்து கை வச்சு ஜெபம் பண்ணி அந்த இடத்த தடவி கர்த்தருடைய நாமத்தில் சொல்லும் பொழுது சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறான். ஆனால் எலிசா அப்படி செய்யல. எலிசா சொன்னது என்ன, ஆண்டவருடைய வார்த்தையை, தேவனுடைய வசனம், அதாவது யோர்தானில் போயிட்டு 7 தடவை முழுகி எழும்பும் பொழுது அது சுகம் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்கிறான். இவனுக்கு பெரிய பிரச்சனை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது என்ன சொன்னா, இப்போ நம்ம அநேக நேரத்தில் இப்படி தான் நினைப்போம். சில நேரம் யாருக்காவது சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னால் உடனே அவங்க நினைப்பாங்க, உடனே வந்து எனக்கு கை வச்சு ஜெபம் பண்ணணும், எனக்கு என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. போக முடியாத அநேக சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஃபோனில் ஜெபம் பண்ணுறோம் அல்லது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறோம். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ 100க்கு அதிபதியை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒரு வார்த்தை சொன்ன உடனே 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் உடனே சொஸ்தம் அடைகின்றான். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை இருக்குது. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனால் இந்த மனிதன் அதை அறிந்திருக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய நினைவுகள் என்ன, கர்த்தருடைய வழிகள் என்ன என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் விருப்பமான காரியம் என்ன? சில நேரத்தில் இவன் படை தளபதி, மிகவும் பராக்கிரமசாலி, பலசாலி. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, நிறைய பணம் படைச்சவங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் நான் ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் எல்லா பகுதிகளில் இருந்து கொழும்புக்கு வர சொல்லி அவர் எல்லாருக்கும், எல்லா ஊழியக்காரர்களுக்கும் காசு கொடுத்தார். நான் கேள்விப்பட்டேன். அப்போ காசு கொடுத்த உடனே எல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏன்னா அவர் இப்போ இந்த கொழும்பு ஏரியாலேயே அவர் பெரிய ஒரு பணக்காரனாக மதிக்கப்படுறார். பிரியமான சகோதரிகளே, எங்களுடைய பணம் வந்து எங்களுடைய சொத்து வந்து ஒரு நாள் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது.
கர்த்தருடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்யும் பொழுது மட்டுமே நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு போக முடியும். கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது மாத்திரம்தான் நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். எங்களுக்கு தெரியும், நான் வாசிச்சிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை நீங்கள் பிறகு வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கடைசி நாட்களிலே அந்நாட்களிலே அநேகர் வந்து என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே நாங்கள் அற்புதம் செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேகருக்கு சுகம் கொடுத்தோம் அல்லவா, நாங்கள் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்ல போறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? இயேசு சொல்றார், நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போகுங்கள், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்கள், இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையினூடாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கர்த்தருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யாமைக்கு நாங்கள் வேற என்ன இந்த உலகத்தில் செஞ்சாலும், அல்லது என்ஜிஓவாக இருக்கலாம், வேறு வேறு தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், தொண்டுகள் நம்ம செய்கிறவர்களாக காணப்படலாம், எதை செய்யலாம், நல்லது, நம்ம நன்மை செய்வது நல்லது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்படாவிட்டால் நாங்கள் இவ்வளவு பிரயாசப்படுற எதுக்கு? ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் போக வேண்டும், கர்த்தரிடத்தில் போக வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு நாங்கள் பிரயாசப்படுறோம். அப்போ அதெல்லாம் நம்ம மறந்து நாங்கள் வேறு வேறு காரியங்களை செய்து கொண்டு போவோம் என்றால், ஒரு நாள் கர்த்தர் நம்மை கைவிடுவார் என்றால் அந்தோ பரிதாபம் எங்களுடைய வாழ்க்கை. ஆகவே அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக என்னுடைய வாழ்க்கையிலே இவன் மிகவும் பெருமை உள்ளவனாக காணப்பட்டான். பெருமை அவனுக்கு இருக்குது. நாகமானுடைய வாழ்க்கையில பெருமை. ஆண்டவருக்கு முன்னாக வேதத்தில் நம்ம அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். பெருமை பேசு நாவை அழிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு சொல்றார். பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். இப்போ நாங்கள் பெருமை, எங்களுடைய பகட்டு பெருமை, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மற்றவங்களை மதிக்காத தன்மை, அவங்க சிறியவர்கள், நாங்கள்லாம் பெரியவங்க, நாங்கள் நல்லா படித்தவங்க, இவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேற்றுமை அது இதுன்னு நம்மளோட வாழ்க்கையில் வரும் பொழுது நாங்கள் பெருமை உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து சொல்வேன் என்றால், நீ உங்களோட வாழ்க்கையில் பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களை பார்த்து ஒரு விரல் நீட்டுவேன்னு சொன்னான், எனக்கு இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் விரல் நீட்டி சொல்லுவேன்னு சொன்னான், இந்த 4 விரலும் என் பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு விரல் உங்க பக்கம் நீட்டுது, 4 விரலும் நீயும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி, நீ மட்டும் என்ன நல்லவனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றார். ஆகவே பிரியமானவர்களே, இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருமை, அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது, அவனுக்கு வேண்டிய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? இவனுடைய வாழ்க்கையிலே பெருமை காணப்படுது. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 19, 20 சீக்கிரமாக வாசிப்போம், நேரம் கடந்து போயிருக்குது, அதனால சீக்கிரம் வாசிப்போம். யாராவது வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவை யாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள்,
களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். அங்க பாருங்க, நாங்க வாசிக்கிறோம் கலாத்தியர் 5:19-20 வசனங்கள்ல அங்க சொல்லப்பட்ட லிஸ்ட்ல சொல்லப்பட்ட காரியங்கள், இந்த பெருமை, பொறாமை, எல்லா காரியம், எல்லா பாவங்களும் அங்க சொல்லப்பட்டிருக்கு, லிஸ்ட் பண்ணியிருக்கு. இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு பவுல் சொல்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்காக நாங்க எவ்வளவு, ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்காக, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்காக இந்த உலகத்தில் நாங்க எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ஜெபம் பண்றோம், வேதம் வாசிக்கிறோம், ஆராதனையில பங்கு கொள்றோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய வேணும் சொல்லி நினைக்கிறோம். எல்லா காரியமும் பிரயாசப்படுறோம். ஆனால் நாங்கள் அவைகளை செய்ய, ஆண்டவருடைய காரியத்துக்கு நாங்கள் கீழிறங்கி வராவிட்டால், கீழ்ப்படியாவிட்டால், அல்லது தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை அந்த பரிதாபமாக காணப்பட போகிறது. ஆகவே இன்றைக்கே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த படைத்தலைவன் நாகமானை போல அல்லாதபடி, நாகமானுடைய வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் அல்லாதபடி நாங்கள் கர்த்தருக்கென்று இந்த உலகத்திலே வாழ நாங்கள் கடந்து செல்வோமாக. நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று பிலிப்பியர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பயத்தோடு பக்தியோடு கூட நாங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே காணப்படுவோமாக. சரி, இப்போ நாங்கள் கடைசி பகுதியினுடைய கடைசிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், அவனுக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? யோர்தானில் போயிட்டு குளிக்கணும். எலிசாவுடைய வார்த்தையின்படி யோர்தானில் போய் முழுகி எழும்பினால்தான் அவனுக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்றான்? அவன் சொல்றான், தமஸ்குவில் உள்ள ஆறுகள் இருக்குது, தமஸ்குவில் உள்ள ஆப்னா, பர்பார், இந்த நல்ல நதிகள் இருக்குது, அதுல போயிட்டு நான் குளிக்கலாமே அப்படின்னு சொல்லி. இவனுக்கு இருக்கிற இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? 6 பிரச்சனை. இவனுக்கு இருக்கிற பிரச்சனை 6 பிரச்சனை இருக்கு. இந்த நதியா, அந்த ஆறா, இந்த ஆறா, ஆப்னாவா, பர்பாரா, யோர்தானா, எந்த நதியில போயிட்டு நான் குளிக்கணும்? எலிசாவினுடைய வார்த்தையின் பிரகாரம் யோர்தானிலே முழுகி 7 தரம் முழுகி எழும்பினால் மாத்திரமே ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும் என்பதை அங்கே தெளிவாக, தெளிவாக எலிசா சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இவன் திரும்பி போயிட்டான், உக்கிரத்தோட போயிட்டான். அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்றாங்க, இந்த பெரிய காரியம் ஏதாவது சொல்லி இருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்களே, சின்ன காரியம் தானே, குளிச்ச எலும்புங்க, அவ்வளவுதான். காசு பணம், கோடிக்கணக்கில் காசு பணம் வெள்ளி தங்கம் எல்லாம் கேட்கல, சின்ன காரியம். என்னது? ஆற்றுல போயிட்டு குளிச்சு எலும்புறது. இது என்ன பெரிய வேலையா? ஆற்றுல போயிட்டு 7 தடவை முழுகி எலும்பணும். 6 தடவை இல்லை, 5 தடவை இல்லை, 7 தடவை முழுகி எழும்பினால்தான் சுகம் கிடைக்கும். இது தேவனுடைய வார்த்தை. இப்ப அப்படி சொன்ன பிறகு, வேலைக்காரர்கள் வந்து சொன்ன பிறகு 14வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இப்ப பாத்தீங்களா இப்ப என்ன நடக்குது? இப்ப நான் இந்த பைபிள்ல 14வது வசனத்திலே அந்த முதல் பகுதியை நாம் கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கேன் ரெட் பென்ல. அப்பொழுது அவன் இறங்கி, எங்கிருந்து இறங்குறான்? இவ்வளவு நேரம் எங்க இருக்கிறான்? ரதத்தில் இருக்கிறான். அவன் இறங்க இல்லை, கீழே ரதத்தில் உட்கார்ந்து அவன் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் என்ன செய்யணும், அப்படி செய்யணுமா, இப்படி செய்யணுமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்ப என்ன செய்யறான்? ரதத்திலிருந்து கீழே இறங்குறான். இப்பதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது பாருங்க. அவன் ரதத்திலிருந்து இறங்கினால்தான் அவனுக்கு சுகம் கிடைக்கும். நீ ரதத்திலேயே இருந்துகிட்டு இருந்தீனா, நீ மேலேயே இருந்துகிட்டு இருந்தீனா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா இருந்தா
நீ அந்த நிலையிலிருந்து, அந்த ரதத்திலிருந்து, அந்த மேல இருக்கிற நிலையிலிருந்து நீ கீழே இறங்கணும். கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் மேலே தான் இருக்கிறாங்க, கீழே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் சொல்றார், நம்மளை பார்த்து சொல்றார், அருமையான சகோதரனே சகோதரியே, நீ மேல இருந்து கீழே இறங்கணும். இறங்கினா உனக்கு ஆசீர்வாதம், இறங்கினா உனக்கு சுகம் கிடைக்கும். இறங்க ஆயத்தமா? நாங்க பார்க்கிறோம். சகைவை நாங்கள் எடுத்துக்கொண்டால், சகைவு மரத்திலிருந்து கீழே இறங்குறான். சகைவு மரத்திலிருந்து கீழே இறங்கின உடனே சந்தோஷத்தோட இயேசுவை கூட்டி கொண்டு போறான். அது நீங்க வீட்டில் போயிட்டு லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அவன் மரத்திலிருந்து கீழே இறங்குறான். கீழே இறங்கினோன அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அவன் பாவத்தை அறிக்கையிடுறான். ஐயோ நான் பாவி, ஒரு மனுஷனிடத்துல நான் ஒன்று வாங்கியிருந்தா 4 நான் கொடுத்துடுறேன், 4 கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டு அறிக்கை பண்ணி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை விசுவாசிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? அப்படி என்றால் நீங்க உங்களுடைய நிலையிலிருந்து இறங்க வேண்டும், உங்களுடைய மனநிலையிலிருந்து இறங்க வேண்டும், உங்களுடைய உயர்ந்த எண்ணத்திலிருந்து இறங்க வேண்டும். இறங்கினா தான் உங்களுக்கு சகைவை போல உங்களுக்கு கர்த்தருடைய ரட்சிப்பு, விடுதலை, சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், பிலிப்பும் எத்தியோப்பியா மந்திரியும் ரதத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 32 நாங்கள் அதை வாசிச்சு பார்க்கலாம். 2 பேரும் போய்கிட்டு இருக்கும் பொழுது பிலிப்பு என்ன செய்கிறார், அந்த எத்தியோப்பியா மந்திரி 2 பேரும் அந்த ரதத்திலிருந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே அவங்க பிலிப்பு கூட்டி கொண்டு போய் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான். அவன் சந்தோஷத்தோட திரும்பி போனான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு நமக்காக தன்னைத்தானே பெருமைப்படுத்தி அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அவர் எதற்காக இறங்கி வந்தார்? நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுப்பதற்காக, நம்ம எல்லாருக்காக தன் உயிரை கொடுப்பதற்காக. அவர் தேவன், ஆனால் அவர் தேவன் என்ற நிலையில் இல்லாதபடி மனித உருவம் எடுத்து வந்து இந்த உலகத்திலே மனுஷருக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் உயிரையே கொடுக்கின்றார். ஆகவே அவர் வானத்திலிருந்து இறங்கி வராவிட்டால் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. நாங்கள் எங்கெங்கேயோ இருப்போம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம், கர்த்தருடைய வசனத்தை அறிஞ்சிருக்க மாட்டோம், கர்த்தருடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளாக, குடும்பத்தில் ஒரு நபராக நாங்கள் காணப்பட மாட்டோம். ஆண்டவர் அன்று 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு அவர் இறங்கி வந்தார். யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் சொல்லுது, 38வது 48வது வசனங்கள்ல வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லி இயேசு சொல்றார். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. எல்லாருக்கும் தெரியும், அவர் இயேசு தச்சனுடைய குமாரன், யோசேப்பின் மகன். அவர் இங்க வானத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆனால் உண்மை என்ன? நம்முடைய ஆண்டவர் அவர் இந்த உலகத்திலே மனூர் எடுத்து அவர் மனிதனுக்காக அவர் இறங்கி வந்தார், நமக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆகவே தன்னை வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து எங்களுக்காக தன் உயிரை கொடுக்கும் அளவுக்கு அவர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனிதன் இவனுக்கு என்ன நடக்கிறது? அவன் திரும்பி இறங்கின பொழுது 14வது வசனம் மறுபடியும், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. ஆகவே அதுக்கு பிறகு வீட்டில் போயிட்டு மீதியான காரியங்களை நீங்க பாருங்க. அந்த மனுஷன் இறங்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அந்த நாகமான் இறங்கும் பொழுது சுகம் அவனுக்கு கிடைக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆகவே அவன் திரும்பி வந்து அவன் சொல்றான், தேவனை தவிர, இந்த தேவனை தவிர வேற தேவன் உலகத்தில் இல்லை அப்படின்னு அறிக்கை பண்றான், சாட்சி சொல்றான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மாலை பொழுதிலே இந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க கர்த்தரை அறியாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். கர்த்தரை விசுவாசிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். வியாதிகளிலிருந்து விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும்
பாவ மன்னிப்பையும் நமக்கு கொடுத்து நம்மை விடுவிக்க அவர் தயாராக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக ஒரு விசை நாங்கள் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி என்று கூறுகிறோம். விசேஷமாக நாகமானுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே 5 காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. 6 காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. அவன் கோபம் கொண்ட மனுஷனாக, ஆண்டவரே கர்த்தரை அறியாத மனுஷனாக, கீழ்ப்படியாத மனுஷனாக, தாழ்மை இல்லாத மனுஷனாக அவன் காணப்பட்டான் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் நீர் தாமே அவன் இறங்கும் பொழுது, இந்த ரதத்தை விட்டு இறங்கும் பொழுது அவனுக்கு சுகத்தை கொடுத்து ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டீர். இந்த நாளிலும் கூட இந்த மாலை பொழுதிலே வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி கூறுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அபரிதமாக ஆசீர்வைத்து அவங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு உள்ளத்திலே சமாதானத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்க்க, கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள, அவருடைய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்றோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி, இந்த நேரத்துக்காக நன்றி கூறி, எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.